வழிகட்ட கொள்கைகளில் இருக்கும் எத்தனையோ பேர் அந்த ஆயத்துகளை அவர்களுடைய பிழையான கொள்கைகளுக்கு ஆதாரமாக எடுக்கிறார்கள். நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஷியாக்கள். ஷியா தெரியும், எங்க நாட்டில் இப்பதான் கொஞ்சம் ஊடுருவது ஷியாக்கள். இதுல 12 பிரிவு இருக்குது. இஸ்னா அஷரியா. இந்த 12 பிரிவுட்டையும் இருக்கிற ஒரு கொள்கை தான் அல் ஈமான் பிர் ரஜா. ஈமான் நம்பிக்கை கொள்ளுதல், ரஜானா திரும்பி வருவது, திரும்பி வருவதை நம்பிக்கை கொள்ளுதல். என்ன அவங்களோட ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு 12 தலைவர்கள் இருக்கிறார். 12 பேரும் அலி ரலியல்லாஹு தஆலாவோட வம்சம். 11 பேர் வந்துட்டு போயிட்டாங்களாம். 12வது ஆள் குகையொன்றுக்குள் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 12வது ஆள் குகையொன்றுக்குள் ஒளிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் எப்ப வருவாராம்? அது சும்மத்தர் வந்து நான் தான் 12வது சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹுங்க மேகத்தில வந்து சத்தமா சொல்லுவாங்களா, இவருதான் ஹலீஃபா, ஏத்துக்கோங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மேகத்தில மறுபடியும் வரங்காணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கிறார்களே, அது ஈமான் பிர் ரஜா. மிக பயங்கரமான கொள்கை. அந்த ஹலீஃபா உள்ளுக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம், ஹஜ்ரத் அலி வந்து சொன்னாதான் நான் இங்கிருந்து நகருவேன், இல்லைன்னு அதுக்குள்ள இருப்பேன். நான் கேட்போம் இல்ல, அதுக்கு ஆதாரம் என்னன்னு. ஷியா ஆதாரம் வச்சுக்கிறான். ஷியா ஆதாரம் வச்சுக்கிறான். எங்க ஆதாரம்? குர்ஆன்ல. குர்ஆன்ல ஆதாரம் வச்சிருக்கிறான். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? இஜ்மாவுக்கு அங்கல போனதால வந்த ஆதாரம். வளைச்சி போட்டது ஆயத்தை அப்படியே புளிஞ்சி வேறப்படுத்தி திருப்பியாச்சு. ஆயத்தில் அது சொல்லப்பட்டில்ல, அவன் ஆயத்தை வளர்க்கிறான். என்ன வருது? ஃபலன் அப்ரஹல் அர்ள ஹத்தா யஅதன லி அபி. போதுமா? சூரா யூசுப் ஆயத். நான் இந்த பூமியை விட்டு நகர மாட்டேன். எதுவரை? என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தரும் வரை. தந்தை அனுமதி தரும் வரை. பாத்தீங்களா? அவர் சொன்னார், ஏண்ட தந்தை என்றா யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏண்ட தந்தை என்றா அலி ரலியல்லாஹு அன்ஹு. நம்புவோமா இல்லையா? நாளைக்கு ஒரு பேப்பர்ல எழுதி போட்டாண்டா சூரா யூசுப்ல இத்தினாவது ஆயத்தில் இந்த கொள்கைக்கு ஆதாரம் இருக்குதாண்டா, எங்கட 10 பேர் அங்க போவானா இல்லையா? ஓடா சரி என்று போவானா இல்லையா? நம்புவானா இல்லையா? குர்ஆன் இருக்குது. குர்ஆன் உள்ளத்தை நம்பப்படாதாண்டு ஆரம்பத்தில் பெரிய ஜோடி பண்ணி ஜோடிப்பான். அது போலதான் முட்டை கோத போடுவான். இந்த பாத்தில் எல்லாம் அப்படித்தான். ஃபர்ஸ்டுக்கு ஒரு பெரிய முகமுறை என்று கொடுப்பான். ஏன்? அடியில் உள்ள தோஷம் ஆட்களுக்கு விளங்கிடாமிக்க. அடியில இருக்கிற வீக் பாயிண்ட் விளங்காம இருக்க பெரிய ஒரு பேச்சு ஆரம்பத்தில் பேசிடுவான். அப்படின்னு சொல்ல குர்ஆன் நம்பர் இல்லையா? குர்ஆன்ல வந்துட்டு குர்ஆன்ல வந்தவரும் நம்பலைன்னா நீ காபிரா போயிடுவீங்க என்று பயமுறுத்தின எல்லாம் குர்ஆனே அப்படின்னு பயந்துருவாங்க. ஆயத்தை எடுத்து பார்த்தா அதுல என்ன இருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரர் சொன்னது, எங்கட வாப்ப சொல்லங்காட்டி நான் இங்கிருந்து வரமாட்டேன். இத அபி ஏண்ட வாப்ப வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வச்சான். இப்ப அவன் வாதாடினா, நீ அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்ப என்றாய், நான் அலி என்று சொல்றேன், என்ன விலை? எப்படி அவனுக்கு பதில் கொடுக்க போறீங்க? சொல்றோம், அக்காலத்தில் இருந்து இக்காலம் வரை முழு உலகத்தில் உள்ள ஆய்வாளர்கள் எல்லாம் இஹினுள்ள அபி என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல தகப்பன் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நீ சொன்னதை நாம் ஏற்க மாட்டோம். இஜ்மாவாதான் அடிக்கும். வழிகட்ட கொள்கையிலிருந்து இஜ்மா எங்களை பாதுகாக்கிறது. இஜ்மாவை ஏற்படுத்தியதற்காகத்தான் நிறைய குர்ஆன் ஆயத்துகளும் நிறைய ஹதீஸ்களும் இருக்கிறது. எத்தனையோ பிழையான கருத்துக்களுக்கு அதை திருப்ப முடியும். லலாலத்தில் போகிறவர்கள் அந்த கருத்துக்கு திருப்புகிறார்கள். காதியானி பாரு, காதியானி காதியானியோட கருத்து என்ன? அவங்களோட மஹதி இருக்கிறார். இப்ப இமாம் மஹதி வந்தாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இல்ல, அவங்கள்ட்ட மஹதி வந்தாச்சு. யாரு? எத்தனை மஹதி? எத்தனையோ வந்தாச்சு. இப்போ இருக்கிறார், சேட்டலைட்ல சொல்லிக்கிறாரு, லண்டன்ல இருந்து. நீர்கொழும்பில் அவனுக்கு பின்னால சொல்லுவாங்க, சேட்டலைட்ல அவர் சொல்லிக்கிற, இங்க சொல்லுவீங்க. அவன் அசர் சொல்லிக்கிறவன் லோடு சொல்லுகிற தெரியா? லண்டன் டைமும் இங்கே வந்த வித்தியாசம். சேட்டலைட்ல சொல்லுங்க நடக்குது. அடேப்ப குர்ஆன்ல ஆயத்து காட்டுறான்.
குர்ஆன்ல காட்டுறான், சூரத்துல் ஜுமாலிக்கு. வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், ரசூல்மாரோட தொடர் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு வந்து அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இதுவரை வந்து சேரவில்லை. பாத்தீங்களா, எங்கடாக்கிறது அல்லாஹ் சொல்லிக்கணும். எப்படி இல்லைன்னு போறோம், இல்லைன்னு எப்படி மறுப்போம்? அந்த காலத்திலிருந்தே, சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இந்த ஆயத் இப்படித்தான் வழங்கப்பட்டுச்சு. இஜ்மாவால தானே அதை மறுக்கணும். முழு உலகமும் இந்த கருத்து தான் இதை வச்சிருக்குது, நீ சொல்றது பொய் என்ற ஒரு சிறுவன் கூட விரட்டுவான். அந்த கருத்து சொன்னான். இஜ்மா தான் குர்ஆனையும் ஹதீஸையும் பிழையான கருத்துகளின் பக்கம் திசை திருப்பாமல் பாதுகாக்கும் ஒரு கோட்டை, பாதுகாப்பு கோட்டை.